அரசியல்ல கூட தமிழர்களுடைய பங்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஆனா சினிமா வந்து நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல ஆக்சுவலி. இப்ப சொன்னதுக்கு அப்புறமேட்டு பல விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. நம்ம வந்து இப்ப அப்ப எங்க ஆரம்பத்திலே ஃபில்டர் பண்ணிடுறாங்க. இப்ப நீங்க ஒரு தமிழர்கள் ஆமா. ஏன்னா நான் இந்த விஜய் டிவிலாம் பார்ப்பேன். பார்க்குறப்ப அந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த சூப்பர் சிங்கர்ஸ் அது போல ப்ரோகிராம்லாம் பார்ப்பேன். அதுல பார்த்தாவே வந்து ஏன் தமிழர்கள் யாருமே இல்லையா இங்க? தமிழ்ல யாரும் பாட தெரியாதா? ஏன் வெறும் வேற வேற ஸ்டேட்ல இருந்து எல்லாரும் வரட்டும். அதாவது பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு இது பார்த்தா சிறுபான்மையினர் பார்த்தா தமிழர் தான் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் யாராவது அதுவும் கூட எப்படின்னா விக்டிமிசமா தான் இருப்பாங்க. ரொம்ப பாவப்பட்டவங்க, ஏழைகள் ஒரு அந்த மாதிரி ஒரு ஆளை தான் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து வச்சுக்குவாங்க. இல்ல ஈழத்தமிழர்ல இருந்து ஏதாவது அந்த அந்த அதெல்லாம் இப்பதான் ஊர்கா மாதிரி அது 2, 3 ஈழத்தமிழர்கள்லாம் இப்பதான் 2, 3 ஆண்டுகளாக தான் அது ஒரு வணிகமா, அது ஒரு எமோஷனல் இதுக்காக பயன்படுத்துறாங்க. அது இப்பதான் அது கூட வருது. அப்போ அது கூட கிடையாது. உண்மை. ஒவ்வொரு ஆண்டும் அது வந்து கேரளாவுல இருக்கிறவங்க தான் வந்து வெற்றி பெறுவார்கள். ஏன்னா ரொம்ப நடுவரா இருக்கிறவர்கள் அவர்களா தான் இருப்பார்கள். நான் உண்மை. வெளிப்படையா பேசுறேன். நடுவர்கள் அவர்கள் தான். உண்மை. அந்த நிறுவனத்தை நடத்துகிறவர்கள் அவர்கள் தான். அங்கு நிர்வாகத்தில் இருப்பவர்கள் அவர்கள் தான். நீங்க இதெல்லாம் எப்படி 2009ல பேசுறது? போர் நடந்த காலம். இல்ல இதெல்லாம் எப்படி பேசுறது? இதெல்லாம் எப்படி மாறப்போகுதுன்னு ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இத பேசினாலும் தப்புன்ற மாதிரியும் ப்ரொஜெக்ட் ஆயிடுது இல்லையா? ஆமா. இப்ப எங்களை போன்றவர்கள் நாங்கள் சந்திக்கிற அடக்குமுறை, ஒடுக்குமுறை அல்லது அமைதியான முறையில புறக்கணிக்கப்படுகிறது. நாங்கெல்லாம் நாள்தோறும் வேலை செய்வதிலிருந்து, கதை சொல்லி திரைப்படம் எடுக்க போய் கதை சொல்ல போனா, ம். இயக்குனர் ஆவதற்காக முயற்சி செய்யும்போது, அல்லது அதெல்லாம் அதுக்கப்புறம் வளர்ந்து வேலை செய்ய போகும்போது, உரையாடல் வரும் வசனகர்த்தாவாக இருக்கிற நான், வசனம் எழுத போகும்போது, ம். இப்படி எல்லா வகையிலயும் புரியுது. ஏன்னா தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள், இவர்கள் வந்து பிரச்சனைக்குரியவர்கள், இவர்கள் புரட்சிக்காரர்கள், இவர்கள அப்படி கூட சொல்ல மாட்டான். அப்படி கௌரவமாலாம் சொல்ல மாட்டான். இவங்க வந்து பிரச்சனை பண்றவங்க. இவ்வளவுதான் சொல்லுவாங்க. கலகக்காரர்கள் அப்படின்னு ம். சொல்லிட்டு. எதுக்கு? நீங்க கேட்கிற கேள்விகளை நாங்கள் கேட்கறதுனால. இப்ப நீங்க கேட்கறீங்க. அந்த வேதனை தெரியுது. என்னால உங்க வேதனைய உணர முடியுது. இந்த வேதனைக்கு என்ன தான்டா தீர்வு? யாருமே கேட்கல. நாங்க தான்டா கேட்போம் அப்படின்னு கேட்கறதுனால வந்த பிரச்சனை. நாங்கள் ம். முற்றாக ஒதுக்கப்பட்டவர்களாக இங்க இருக்கிறோம். அது ஒரு புரியுது. நவீன தீண்டாமை தான். நவீன தீண்டாமை திகழுகிறது. எதுக்கு? நல்ல தமிழ் பேசினாலே இப்ப நான் பேசுற தமிழ் வந்து ஒரு இயல்பான தமிழ் தான். இது ஒண்ணும் பெரிய சங்க இலக்கியத்தலாம் நான் பேசுறது இல்ல. இப்ப இல்ல. எப்போ ம். தொடக்க காலத்துல இருந்தே. அப்பவே என்ன பார்த்து கேட்கிற கேள்வி, நேத்து கூட கேட்டாரு. "நீங்க இலங்கையா?" அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. 2001, 2ல நான் ஒரு படத்துல எழுதும்போதும், அங்க வந்து நடிகர் எல்லாம் "நீங்க இலங்கையா?" என்று கேட்பேன். ம். அப்ப நல்ல தமிழ் பேசினா அவன் இலங்கையில இருந்து ஈழத்தமிழனா தான் இருக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அப்ப தமிழ் பேசினா நம்மிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவர் ரொம்ப தீவிரமான ஆளா இருப்பார்கள் என்று வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார்கள். நம்ம ஒரு புரியுது. படத்துக்கு உரையாடல் எழுதுறதுக்கு ஒரு இயக்குனர் வந்து என்னை வந்து உறுதி செய்தபோது, ம். இயக்குனராகவும் மிகப்பெரிய நடிகராகவும் இருந்த ஒருத்தர் வந்து, "ஐயோ! அவரு சீரியஸான ரைட்டர் ஆச்சே" அப்படின்னு சொன்னார். 2008. ஏன்னா அ அப்பலாம் தான் போராட்ட காலம். அப்ப புரியுது. இப்படியான ஒரு முத்திரைய குத்தி உங்கள வந்து இங்கேருந்து அப்புறப்படுத்திருவாங்க. அரசியல் வந்து தமிழர்கள் தான் இங்க எல்லாருக்கும் 85 விழுக்காடு தமிழர்கள் தான் இங்க வாழ்றோம். அவர்கள் கையில ஆட்சி அதிகாரம் இருக்கணுமா? இருக்கணும். ஆனா இல்ல. வாக்கு செலுத்துபவர்களாக தமிழர்கள் இருக்கிறார்கள். உண்ம. அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப தமிழ் ஆக்சுவலி தேசியம் இரண்ட இன அ சொல்லுங்க. இல்ல இனப்படுகொலைக்கு பிறகு தான் தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி பெற்று வந்ததுனால, உங்களுக்கு தமிழ் அரசியல்ல கூட கொஞ்சம் பேர் தெரியுது. இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கு. புரியுது. எல்லாரும் அங்க போய் திராவிடத்துல 1 சீட்டு, 2 சீட்டு வாங்குறதுக்கு இருக்கான் பாருங்க. அவன் தான் ம். இன்னும் கொடுமையான துரோகி. இப்ப புரியுது. உங்களுக்கு இருக்கிற ஆதங்கம், இங்க அமைப்பு நீண்ட காலமா நடத்துகிற 30 ஆண்டுகளா, 40 ஆண்டுகளா அமைப்பு நடத்துகிறவர்களுக்கு இந்த இந்த நாம பேசுற இதே தன்மையோட ஒரு புரிதல் இருக்கணும்ல. அவர்களுக்கு என்ன இருக்கு? ஒரு சீட் வாங்குவோம், பையனுக்கு எம்பி சீட் வாங்குவோம், ராஜ்யசபா எம்பி வாங்குவோம். இல்லன்னா நாம போய் 2 பேர நிறுத்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவோம். ஒரு 6 எம்எல்ஏ ஆவோம். அவ்வளவுதான். உண்ம. அவர்கள் தமிழர்கள். இருந்தும் கரெக்ட் தான். என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள், இருந்தும் என்ன அவர்கள் அடிமைகள்னு பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்கள் எழுதியிருப்பாரு. உண்மதான். எல்லா பெருமையும் சொல்லிட்டு. ஆமா. உண்மதான். ஆக்சுவலி இப்ப நான் தொழில் நிமித்தமா பல நாடுகள் போயிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ நான் அங்கோலான்னு ஒரு நாட்டுக்கு போனேன். ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி அது அங்கோலான்னு சொல்லிட்டு. அந்த நாட்டுக்கு ஆமா. போறப்ப அந்த நாட்டு மக்கள் வந்து கருப்பு இனத்த சேர்ந்தவங்க. அவங்க வந்து அவங்களுக்கு பழங்குடியினர் மொழிகள் இருக்கு நெறைய இருக்கு. ஆனா அவங்க தங்களோட மொழிகள இழந்துட்டு, அந்த நாட்ட யாரு காலனைஸ் பண்ணாங்களோ, போர்ச்சுகீஸ தான் காலனைஸ் பண்ணாங்க. அந்த அந்த மொழிய தான் அவங்க பேசுனாங்க.
அவங்க மொழி சுத்தமா மறந்துட்டாங்க. அப்ப நான் போகுறப்ப நம்ம மொழி இல்லாம பேசிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்ல. நம்ம அடையாளம்லாம் காத்துட்டு இருக்கோம். அப்படின்ற மாரி ஒரு பெரிய நம்பிக்கையில இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துல தான் தெரிய வருது, நம்ம வந்து உண்மையாவே வந்து வெளிய வரல. நம்ம வந்து அடிமையா தான் இருக்கிறோம். நம்ம வந்து நம்மட்ட அரசியல் பலமும் கிடையாது. நம்மட்ட சொல்ல மாரி கலை கலை நம்மோட பழங்கால இலக்கிய வளங்கள் எல்லாமே இருக்குது. ஆனா இன்னைக்கு இருக்க கலை மாடர்ன் ஆர்ட்ல வந்து நம்ம டோட்டலி பின்தங்கி போயிட்டோம். நம்ம அடையாளங்கள இழந்துட்டு இருக்கோம்ன்றது தான் உண்மைன்றது ரொம்ப லேட்டா தான் புரிய ஆரம்பிச்சது. சொன்ன மாரி 2009 இனப்படுகொலைக்கு அப்புறமாட்டி தான் நிறைய விடயங்கள வந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம், பேச ஆரம்பிக்கிறோம். நிறைய விடயங்கள் புரிய ஆரம்பிக்குது. வரலாற்ற தேடி போறப்ப தான் வந்து பல உண்மைகள் விளங்குது நம்மளுக்கு ஆக்சுவலி இல்லையா? இது மாற்று இனத்தெல்லாம் பார்த்து நான் ரொம்ப இதுவா நினைச்சேன். ஃபீல் பண்ணேன் அவங்களுக்காக. கடைசில நம்மள பார்த்து நம்மளே ஃபீல் பண்ற நிலைமை தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்க நம்ம தான் உலகத்துல இல்லையா? பரிதாபத்துக்குரிய. நாம எப்பவுமே பிறரை பார்த்து பரிதாபப்படுறவர்களாக இருக்கிறோம். ஆமா. ஆனால் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கை தான் பரிதாபத்துக்குரியதா இருக்குது. நீங்க கரெக்ட். எல்லாருக்காகவும் கண்ணீர் சிந்தல தமிழனுக்கு கண்ணீர் சிந்தவோ, தமிழனை ஆதரிக்கவோ ஒருவரும் இல்ல. 1,50,000 பேர் இன்னைக்கு பாலஸ்தீனத்துக்கு எத்தனையோ பேர் பேசுறான். நம்மளும் பேசுறோம். உண்ம. பாலஸ்தீனம் கண்ணுக்கு நேரா இதே தான் நடந்தது. 2009ல ஒரே ஒரு துண்டு காட்சியாவது இந்த ஊடகங்கள காட்டுச்சா? இல்ல. ஈழத்தமிழர்கள் இப்படி கொன்றளிக்கப்படுகிறார்கள் என்று. இல்ல. அப்போ தமிழனுக்கு எது நடந்தாலும் அப்படி நஞ்சு ஊட்டப்பட்டிருக்கிறது. இந்தியன் என்ற பெயரில், நாம் திராவிடன் என்ற பெயரில். அதனால தான் பல திரும்ப திரும்ப நம்ம அத பேச வேண்டியிருக்கு. எப்புட்றா பல எல்லா பக்கமும் அவன் மலையாளி மலையாளி மலையாளியா இருப்பாரு. கன்னடர் கன்னடா இருப்பாரு. தெலுங்கர் தெலுங்கரா இருப்பாரு. இங்க மட்டும் எல்லாரும் திராவிடரா இருக்கணும்னா என்னடான்னா, இன்னைக்கு வரைக்கும் முட்டு குடுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க. புரியுது. இப்ப இந்த ஓடிடி தளம் வந்து நீ சொன்ன மாரி வந்து அ அந்த இப்ப ஆக்சுவலி இப்ப ஒரு அரசியல் அரசியல் மாற்றம் கண்டிப்பா நிகழணும். நிகழ்ந்தா தான் தமிழர்கள் வந்து திருப்பி பழைய நிலைமைக்கு வர முடியும். பழைய நிலைமைக்குன்னா நான் சொல்றது என்ன பொறுத்தவரைக்கும் நான் வரலாற்ற படிச்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பாண்டியர்களுக்கு அப்புறமாட்டியே நம்ம அதிகாரம் இழந்துட்டோம். அதுதான் என்னுடைய புரிதல் அது தப்பா கூட இருக்கலாம். பாண்டியர்கள் என்னைக்கு அதிகாரத்த இழந்தாங்களோ, அதுக்கப்புறமே தமிழர்கள் வந்து வரல. காமராஜர் ஆண்டாரு. பட் அவர் வந்து ஒரு இந்தியரா தான் ஆண்டதா நான் பார்க்கிறேன். என் மைண்ட் செட்ல. ஆமாமா, ஆமாமா. அவரு அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்ல. அதுல அப்படிதான் பாருங்க. சந்தேகம் இல்ல. பாண்டியர்களுக்கு இப்ப அப்புறமாட்டி நடுவுல தமிழர்களுடைய அதிகாரம் இழந்துட்டோம். இல்லையா? இது ஆமா, ஆமா திருப்பி சார். அதாவது நம்ம சொல்லுங்க. எத சொல்ல வந்தீங்க? சோ சோ அதான் அந்த 300 ஆண்டு 400 ஆண்டுகள் பேரரசாக இருந்தது வந்து சோழர்கள் காலம். ஆமா, சோழர்கள்ல ராஜராஜன், ராஜேந்திரனுக்கு பிறகு கொஞ்சமா சரியுதுல்ல. ஆமா. குலோத்துங்கர்கள், குலோத்துங்க சோழன் அல்லது ராஜராஜனுடைய பின்னாடி வந்து இங்கேருந்து ஆந்திராவுல இருந்து அவரு மகன் ஆண் வாரிசு இல்லாதனால, மகளை ஆந்திராவுக்கு திருமணம் பண்ணி குடுத்த பிறகு, 3ஆம் ராஜராஜன் என்று ஒரு மொக்கையான ஒருத்தன கொண்டு வந்தாங்கல்ல. அவன் ம், தெலுங்கர் தான் அவரு. அங்க வீழ்ச்சி ம். தொடங்குது. அதற்கு முன்பு இப்ப புரியுது. பக்தி இலக்கியங்கள் மீட்கப்பட்டதனால தான் தமிழ் பாதுகாப்பாக இருக்குது. இருந்தது ஒரு 300 ஆண்டுகள் அப்படின்னு இருக்குல்ல. அத மீட்டதுல முக்கிய பங்கு இருக்குல்ல. மீட்டதே ராஜராஜன் தான். அப்ப உண்ம. இல்லன்னா அது தமிழே இல்லாம போயிருக்கும். அப்ப களப்பிரர் காலம் என்று ஒண்ணு சொல்லுவார்கள். ஆ ஆமா. நீங்க சொல்றது முற்கால பாண்டியர்கள், முற்கால சோழர்கள் எல்லாம் முடிஞ்சு பிறகு எழுந்த பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள். நீங்க சொல்றது ஆமா. வேணா அப்படி பித்தள வச்சுக்கலாம். பிற்கால பாண்டியன்னு சொல்றோம். பாண்டியர்களோட ஆமா. முடியுது. ம், ம். பிற்கால பாண்டியர்களோட முடியுது. நடுவுல இந்த பக்கம்லாம் இந்த தொண்டை மண்டலத்த வந்து சம்புவராயர்கள்னு ஒரு 100 ஆண்டுகள் சம்புவராயர்கள் ஆட்சி செய்தார்கள். இது வரலாற்றுல எங்கேயுமே இருக்காது. இருக்காது. ஏன்னா ஆமா. தமிழ் மன்னர்களை பத்தின பதிவுகளே இருக்காது. தமிழ் மன்னர்கள். ஏன்னா வரலாற்றை எழுதுனவன், நீங்க பாருங்க. வரலாற்றை ம். எழுதுனவன், இலக்கியத்தை எழுதுனவன் எல்லாம் மாற்று மொழியாளன். ஒண்ணு கரெக்ட். ஆங்கிலேயர்கிட்டருந்து நம்ம வரலாறுகளை, ஆவணங்களை தேட வேண்டியிருக்குது. இல்லன்னா பிராமணர்கள் எழுதியிருக்கிறார்கள். கட்டுக்கதைகளாக எழுதியிருக்கிறார் நீலகண்ட சாஸ்திரி. ஆமா. சதாசிவ பண்டராத்தார் எழுதுனது வந்து சான்றோடு இருக்குது. சதாசிவ பண்டராத்தார் எழுதின புத்தகத்தையோ, சதாசிவ பண்டராத்தாரையோ தமிழனுக்கு தெரியாது. ஏன்னா அவர் தமிழர். எங்கேருந்து மார்க்கெட்டிங் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. சோழர்கள் என்றால் நீலகண்ட சாஸ்திரி நினைவுக்கு வருவாரு. ஆமா. இவரு சதாசிவ வரமாட்டாரு. பண்டராத்தாரோ, கே.கே. பிள்ளையோ வரமாட்டாங்க. கரெக்ட். ஏன்னா, இவன் சொல்ல நினைக்கிற வரலாறை இவர் தான் எழுதியிருக்கிறாரு. நீலகண்ட சாஸ்திரி. அப்போ அடுத்தது அப்படி வந்தோம்னா, அப்புறம் பார்த்தா தமிழ் இலக்கியம், அதாவது புனைவு இலக்கியம் தொடங்குது இல்லையா? நவீன இலக்கியம். நீங்க சொன்ன நாவல், சிறுகதைகள் தொடங்குனோம்னா, ஆகா நம்மளுடைய அற்புதமான வாழ்க்கைய பதிவு செய்திருக்கிறார்கள். இலக்கியம் மிக சிறப்பா இருக்குன்னு நாம நம்பி கொண்டாடிய ராஜநாராயணன் போன்றவர்கள்லாம் அவர்கள் எழுதினதெல்லாம் முழுக்க சங்கரன்கோயில், கோவில்பட்டி பகுதியில வாழ்ந்த தெலுங்கு நாயக்கர்களின் வாழ்க்கைய தானே அவர் முழுமையா எழுதியிருக்கிறாரு. ஆமா, ஆமா. உண்ம. ம். உண்ம. இல்லையா? அப்போ இப்படி இருக்கு. அவன் தெளிவா அதனால முன்னாடி சொன்னேன். மொழியை அவர்கள் கையில் எடுத்துக் கொண்டார்கள். அச்சு ஊடகத்தை கையில் எடுத்துக் கொண்டிருக்காங்க. இன்னைக்கும் ஈவே ராமசாமி அவர்கள் சொன்னதுதான், அவர்கள் தான் செய்ததுதான் புரட்சி, சீர்திருத்தம். அதுதான் வேதம் என்று பேசுறதுக்கு காரணம் என்ன? குடியரசு இதழை அவர் எவ்வளவு காலமா தொடர்ந்து நடத்தினாரு. எல்லாத்தையும் டைரி எழுதுன போல எழுதினாரு.
ஆமா. பேசுனதெல்லாம் வந்து ஆவணம். அவங்கலாம் அச்சுப்படுத்தினாங்க. ம். மாத்தி மாத்தி முன்னுக்கு பின் புறணா 1008 இருந்தாலும் கூட, அவர் எல்லாத்தையும் ஆவணப்படுத்தினார். உண்ம. தினத்தந்தி சீபாதித்தனார் பண்ணலன்னா, இல்லன்னா அது கூட இல்ல நமக்கு. அப்ப எல்லாவற்றையும் மிக தெளிவாக ஏன்னா, அவர்கள் பிரிட்டிஷ்காரன் வந்து அடக்குனா, வெள்ளையர்களுக்கு எதிராக இங்கிருந்து தமிழர்கள் போராடினார்கள். ஆனால் ம். மாற்று மொழியை சேர்ந்தவர்கள் உடனடியாக ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டு ஆங்கிலேயர்களுக்கு வேலை செய்ய போனார்கள். துபாஷி என்ற, திவான் என்ற, ராவ் பகதூர் என்ற பட்டம் பெற்றவர்கள் எல்லாம் ஆள்காட்டிகள். இங்க இருக்கிறவர்களை காட்டிக் கொடுத்து ஆங்கிலேயனுக்கு அடிமையாக வேலை செய்தவனுக்கு இந்த கல்வி, இந்த அச்சு ஊடகம் இது எல்லாம் நிறுவுகிற பரிசு வாய்ப்பை அவர்களிடமிருந்து பரிசீலிக்கப்பட்டது. பெற்றார்கள். பரிசீலிக்கப்பட்டது அவங்களுக்கு. இல்லையா? பரிசளிக்கப்பட்டது. ஆ. அப்ப வீரமா நெஞ்ச திறந்துகிட்டு, "டேய் என் மண்ல நீ ஆள முடியுமா? நீ எங்கள அடக்க முடியுமா? எந்த கம்பெனி நடத்து, தொழில் நடத்து. ம். ஆட்சிக்கெல்லாம் உள்ள வரக்கூடாதுன்னு" சண்டை போட்ட எல்லா பயலும் என்ன ஆனான்? நம்ம ஆளு. தமிழன் எல்லாம் கொல்லப்பட்டான், தூக்கிலிடப்பட்டான். கும்பல் கும்பலாக 570 பேர். யாரோட? மருதுபாண்டியனோட 543 பேரு. தீரன் சின்னமலையோட அத்தனை பேருன்னு எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய வரலாறு இங்க எழுதப்படல. உண்ம.